கொரோனாவில் பட்ட பாடே போதும்பா அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ஹெச்எம்பி வைரஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அதோட இம்பாக்ட் ஷேர் மார்க்கெட்டில் சோஃபார் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஹெச்எம்பி வைரஸால் சோஃபார் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம பார்த்தோன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1.8% டவுன் ஆகிருக்கு. அண்ட் தென் என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 1.88% ஃபால் ஆகியிருக்கு. ஸோ எல்லாரோட இதுலேயும் எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 1.8% 1.88% ஃபுல்லாகவே ஃபால் ஆகியிருக்கு. ஸோ இதை பார்க்குறது எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் வரும்னா, அஃப்கோர்ஸ் இது சிமிலராக கொரோனா மாதிரியே இதோட இம்பேக்டும் பெருசாக இருக்குமோ அப்படின்ற பயமாக தான் இருக்கும். ஆனால் மெயினான மேஜர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கறதுல இந்த டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, இந்த ஜொமேட்டோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்லாவே பெரிய லாஸில் இருந்து இந்த வைரஸால் பெரிய லாஸில் இருக்கிறதுனால நமக்கு பெருசாகவே பாதிப்பு வந்த மாதிரி இருக்குது. செக்டார் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செக்டார்ஸ்னால் நிறையா செக்டார்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் ஐடி செக்டார் மட்டும் ஓரளவு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு, ஓகேவா. மற்ற செக்டார்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ரெட்டிஷாக தான் இருக்குது. ரெட்டிஷ் இன் த சென்ஸ் ஃபுல்லாகவே அது எல்லாமே லாஸில் தான் இருக்குது. இப்போதைக்கு ஐடி மட்டும்தான் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு, மற்றது எல்லாமே லூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரீசன் நான் சொல்லலாம், சரியா. 4 ரீசன் அப்படின்னு சொல்லச்சுல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் எதுக்கு அது இந்தியாவில் இம்பேக்ட் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் இம்பேக்ட் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, ரீசெண்டாக எஸ்டர்டே கர்நாடகா ஸ்டேட்டில் 2 கேசஸ் வந்திருக்கு இந்த வைரஸால். சோஃபார் ஜான்லலாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போது ரீசெண்டாக இன்னைக்கு Jan 7 Jan 6 அன்னைக்கு வந்திருக்கு, 2 கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ அதனால் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. அண்ட் இதோட இம்பேக்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயந்து தங்களோட ஸ்டாக்ஸை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களோட பயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்ல இருந்த லாஸ் மாதிரியே இதுவும் ஆகிடுமோ, ஸோ இதை விட்டு நம்மளால் வெளியே வர முடியாதோ அப்படின்ற அந்த பயத்தில் எல்லாருமே ஒரு ஃபியர், ஒரு பயத்தோடையே இருக்காங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன். இந்த 2 கேஸ் வந்ததுனால, பாசிட்டிவ்னு வந்ததுனால அந்த இது வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் ருப்பியோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, சரியா. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு யூஎஸ்டிக்கு 82 rupees மதிப்பு அப்படின்னு இருந்துச்சு, 82, 81, 80sலாம் இருந்துச்சு. அண்ட் இப்போ எப்படி வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடிலாம் 70sலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ 85ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே கம்மியாயிருக்கு தான் மதிப்பு. ஸோ அதனால இம்போர்ட் பண்ணுறது, வர்றது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சிவாக இருந்தால் என்ன ஆகும், ஆப்வியஸாக மார்க்கெட் ஃபால் ஆகும். நம்மளோட மணியோட வேல்யூ குறையச்சல நமக்கு எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும், கரெக்டாக. ஸோ அதனால இங்கே அதோட மதிப்பு குறையிறதுனால ஸ்டாக்ஸோட இதுவும் குறையுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் யூஎஸில் நடந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அதை வச்சு பார்க்கறதுல என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, அதில் இந்த வைரஸ்க்கான எந்த இம்பேக்ட்டுமே இல்லை. ஸோ அதனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்ட்ஸ் வச்சுருந்த எல்லாருமே இங்கேருந்து விற்றுட்டு அப்படியே எல்லாரும் அங்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம், இந்தியனில் இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு எல்லாரும் யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்காங்க, அங்கே நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ லாஸ்ட் ஜனவரி தொடங்கி ஒரு 3 days தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே 4200 கோடி மதிப்போட ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்தியன் இதில் விற்றுட்டு அவங்க எல்லாருமே யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் ஒரு மெயின் ரீசன். அவங்க நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அங்கே போகிறாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் கம்மியாயிட்டாங்க. ஸோ அதனால இங்கே எல்லாமே ஃபால் ஆகி விழுந்துகிட்டு இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 4th பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்தியாவில் மட்டும் இதோட இம்பேக்ட் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்தியா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இன் ஏஷியா கண்டம் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் யூரோப் அண்ட் ஆல்சோ ஜப்பானில் மெயினாக. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த நெகட்டிவிட்டி, இந்த டவுன்ஃபால் அப்படின்றத அவங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட மார்க்கெட்டும் அவங்களோட ஃபண்ட்ஸும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, சரியா. ஸோ எல்லோரும் இங்கே மூவ் ஆகுறாங்க. ப்ளஸ் இந்த வைரஸோட இம்பேக்ட் எல்லாமே அவங்களும் மூவ் ஆகுறதுனால ஃபால் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபியரோடவே இருக்காங்க. எல்லாரும் இந்த பயத்திலே இருக்கிறதுனால
இங்கே குறைஞ்சிட்டு வருது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கறதுல நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய இழப்பை தாண்டி தான் வந்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி கோவிட் அப்படின்றது வந்து ஒரு வாட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க, மறுபடியும் செகண்ட் டைம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதை விட்டு சீக்கிரமாக ஈஸியாக ஒரு 6 monthsலேயே ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. within 1 yearக்குள்ளேயே வந்துருச்சு. அண்ட் செகண்ட் டைம் மறுபடியும் வரச்சில் அதோட இம்பேக்ட் அவ்வளோ பெருசாக கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வைரஸில் பழகிட்டோம். லாக்டவுன் அப்படின்றது வருதோ வரலையோ, இப்போ மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகலைனாலும் சைட்வேஸில் போயிடும். சரியா? ஸோ சைட்வேஸில் அது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி போயிடும். இந்த டைம் வந்து நம்மளோட இதெல்லாத்தையும் வித்துட்டு மறுபடியும் ரொம்ப கீழே போனதுக்கப்புறம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்களா, அதை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ஃபால் ஆகச்சில் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இருக்கிறத நம்ம வித்துட்டு மறுபடியும் வந்து வாங்கணும் அப்படின்ற தாட்டை எடுத்துருங்க. எதையும் விற்காமல் இன்னும் நம்மளோட வெல்த்தை வந்து அசெட்டை வந்து க்ரோ பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் இன்னும் ஃபால் ஆகச்சில் நல்லா வாங்கிக்கோங்க. மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போகலாம். சப்போஸ் இன் சம் கேஸ் அது ஃபால் ஆச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும், அதை விற்று தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே மெயினான இம்பேக்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்தியாவில் இந்த 2 கேசஸ் வந்ததுனால இதோட இம்பேக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வரி பண்ணுற அளவு எதுவும் கிடையாது. ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள்.